வெல்கம் டு தங்கரத்தினம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவரொட்டி வறுவல். அதுக்கு தேவையானது கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகா. சுவரொட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சீரகத்தூள், மிளகுத்தூள். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவப்பாகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சுவரொட்டி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, அப்புறம் ரத்தம் இல்லாதவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த சுவரொட்டியை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சுவரொட்டி வேகிற வரைக்கும். அதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்துடலாம். எல்லாம் மசாலா ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃபுல்லாக வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், சுவரொட்டி வறுவல் ரெடி. இதை ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக சாப்பிடணும். அப்புறம் ரத்த சோகை இல்லாதவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். நல்லா ரத்தம் வரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.